இழந்து நிற்கிற செய்தி, இழந்துட்டான். அகாஸ்வேர் என்கிற ஒரு ராஜாவை வேதத்தில் சொல்கிறது. இந்த அகாஸ்வேர் என்கிற ராஜா, இவன் ஒரு நல்ல ராஜா பாருங்க. அவன் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் விருந்து போடாத அளவுக்கு அவன் விருந்து போட்டான். அவனை மாதிரி யாருமே விருந்து போட முடியாது. இந்த உலகத்திலே இருக்கிறதுல மிகப்பெரிய அன்பு என்ன அன்பு அப்படின்னா அந்த சாப்பாடு போடுறதுதான். அந்த அன்பு தான் மிக பெருச்சு. எல்லா நாடுகளுக்கும் எல்லாருக்குமே அவன் ஆகாரத்தை, எல்லாருக்குமே சாப்பாடு போட்டான். ஆனா தன்னுடைய மனைவி தன்னிடத்துல தன்னுடைய சகோதரர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதற்காக தன்னுடைய மனைவி அவன் அழைக்கிறான். ஆனா அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு அவங்க கீழ்ப்படியலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்படியே நீங்க என்கரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க மனைவிகளை எங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. உடனே நீங்க ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொன்ன உடனே டப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், வஸ்திய ராஜ சமூகத்திலிருந்து தள்ளிட்டான் அப்படின்னா. ஆனா அந்த சகோதரிக்காக அதற்கு பிறகு அவன் வருந்தினான். அவங்க தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். ஒரு நல்ல மனைவியை யார் இழந்தா தெரியுமா? அவள் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரை விட அழகானவள். அவருடைய அழகை பார்க்கும்படியாகத்தான் வர சொல்லி இருக்கிறான். அப்ப அவனே அந்த அழகுல தோத்து போனான்ல, அவ்வளவு தூரம் ராஜாத்தியா இருந்தால. ஆனா இவன் பேசின அந்த ஒரு வார்த்தையினால குடும்பம் பிரிஞ்சு வஸ்தி தனியா போயிட்டா. அதற்கு அப்புறம் ஆண்டவர் எஸ்தரை கொடுத்தாரு, அது எல்லாமே ஓகே. நான் சொல்றேன், மனைவி இழந்துட்டான்ல, இந்த மனைவி இழந்துட்டான்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாயினால இனி நான் எதையுமே என்ன செய்திடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, இழந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. கையை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையினால, என் வாயின் வார்த்தையினால, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், வாயின் வார்த்தையினால எதையுமே நான் இழந்துடக்கூடாது ராஜா. ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு